இந்த திமுக முட்டு கொடுக்கறது, சொம்படிக்கிறது, அதாவது முரட்டுன்னா சாதா முட்டு இல்லைங்க, முட்டு கொடுக்குறது இவனை அடிச்சிக்க முடியாதுங்க. யாரும் இந்த செந்தில்வேலு ஒரு சந்தானம் ஒரு படத்தில் ஒரு காமெடி ஒன்று சொல்லுவார், நாய் எதேதோ கண்டுபிடிக்குது, இந்த நாய் எதை கண்டுபிடிச்சிக்கிது பாருங்க. இந்த இப்போ அரசாங்க சார்பில் இலவச லேப்டாப் கொடுக்குறாங்களாம், இவர் வந்து அப்படியே அறிவு பூர்ணியால் புத்தியை தீட்டி ஒரு பதில் கேட்டிருக்காரு. நீங்கள் இப்போ அந்த ஸ்டாலின் கருணாநிதி ஃபோட்டோ ஒட்டி கொடுத்துறாங்க பசங்க, நம்ம பசங்க அந்த ஸ்டிக்கர் ஒட்டி அதை தர்பன் ஏதோ ஊற்றி அழிச்சிடறானுங்க. அதை வீடியோவில் பரவிச்சா இவர் உடனே பார்த்துட்டு என்ன பண்ணிட்டாரு, நீங்கள் மேலே ஃபுல்லாக அழிச்சிட்டிங்க ஓகே, இப்போ அந்த லேப்டாப்பை திறந்தா ஸ்டாலின் முதல்வரோட ஃபோட்டோ வருது, அதை என்ன பண்ணுவீங்கன்னு. வெளியில ஒட்டியிருந்த படத்தெல்லாம் கிழிஞ்சிட்டீங்க தம்பி, லேப்டாப் ஆன் பண்ணோன்னா ஸ்க்ரீனில் ஒன்று வருமே, அதை என்ன செய்வீங்க? இதெல்லாமாடா ஒரு கேள்வி? ஏடா இதை விட கேவலமான ஒரு கேள்வி யாருன்னா கேட்க முடியுமாடா? கேவலத்துலையும் கேட்டுக்கிட்ட கேவலம் இப்படி ஒரு கேள்வி கேட்டதுக்கு அதில் ஃபோட்டோ வந்து அதை எப்படி அழிப்பீங்கன்னு கேட்குறான். இவெல்லாம் ஒரு பத்திரிக்கையாளர், இந்த பத்திரிக்கையாளர்ன்ற பேரை சொல்லி எவ்வளோ பேர் பத்திரிக்கையாளர் கேவலப்படுறானே தெரில. தயவு செஞ்சு பத்திரிக்கையாளர்லாம் அவனை போயிட்டு அவன் கிளையாச்சும் சொல்லுங்கள். ஏன்னா நாங்கள் பத்திரிக்கையாளர் நடுநிலையாக எவ்வளோ பேர் இருக்கோம். நீ திமுக கொத்தொடிமையாக வேலை பார்க்குற, 200 ரூபா ஊபிஎஸ் நீ பேடிஎம் நீ வந்து பத்திரிக்கையாளர் கோர்வையில் அதுக்கப்புறம் தயவு செஞ்சு வேலை நிகழ்ச்சிக்கு வராதரா. திமுகவின் 200 ரூபா ஊபி செந்தில்வேல்னு போட்டுக்கின்னு என்னை வேலை நிகழ்ச்சி கூப்பிடுங்கன்னு சொல்லிவிடு. இல்லை பேடிஎம் செந்தில்வேல்னு சொல்லிவிட்டு என்னை பேடிஎம் செந்தில்வேல் திமுகவோட பேடிஎம் செந்தில்வேல் அப்படின்னு சொல்லி நான் வேலை நிகழ்ச்சி கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் மீடியாக்களை சொல்லிவிடு. மீடியாக்காரங்க தான் அறிவு இல்லையா நான் காரணம் தெரில. இவன் பத்திரிக்கையாளராக இவன் அதாவது வெளிப்படையாக தெரியும் இருக்கிற திமுக இருக்கிற 200 ரூபா ஊபிசியே கொத்தடிமையே மிந்தி இருக்கிறதுக்கெல்லாம் முன்னாடி ஓட்டை பண்ணி முன்னாடி வந்து பேசினுக்கிறான். இவன் இதில் வேறு பத்திரிக்கையாளர் செஞ்சுக்கிறான். தயவு செஞ்சு பத்திரிக்கையாளர் எவ்வளோ பேர் இருக்கிறீங்க, இதுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சமாச்சும் ஏதாவதுனா அந்த அவனை போய் இந்த செந்தில் அவங்க பத்திரிக்கையாளர் இவ்வளோ பேர் கேவலப்படுத்துறான். நீங்கள் தயவு ரிக்வஸ்ட்டாக அவங்களுக்கு போய் சொல்லி பத்திரிக்கையாளர் நான் நடுநிலை நேர்மையாளராக எவ்வளோ பேர் இருக்காண்டா, உன்ன மாதிரி ஒரு சொம்படிக்கிறவன் உன்ன மாதிரி ஒரு ஈத்தர பையனை நாங்கள் பார்த்தே கிடையாது. தயவு செஞ்சு இதுக்கப்புறம் நீங்கள் வந்து பத்திரிக்கையாளர் பொருள் வேலை நிகழ்ச்சி போகாத, இல்லை உன்னை கூப்பிட்ற மீடியாக்களை சொல்லிவிடு. அதாவது திமுக 200 ரூபா ஊபிஎஸ் பேடிஎம் செந்தில்வேல் இப்படி ஏதாவது ஒரு பேரை வச்சு என்னை விவாதத்தை கூப்பிடுங்க. அதே மாதிரி அந்த கண்டென்ட் போடும்போதும் பேடிஎம் செந்தில்வேல் இல்லை 200 ரூபா ஊபிஎஸ் திமுக கொத்தடிமை ஏதாவது ஒரு பேரை உனக்கு சூட்டபிளான பேரை சூஸ் பண்ணி நீங்களே அதை வந்து டைட்டிலாக வச்சுக்கணும்னு சொல்லி கூப்பிட்ரு. நல்லாயிருக்கும் உனக்கு பொருத்தமாக.